நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நம்ம இன்னைக்கு திரைவிமர்சனத்தில் பார்க்க போற படம் பரிமளா அண்ட் கோ. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டி மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த ஏரியாவில் ஒரு ரவுடி. நம்பணும், நமக்கு வேற வழி இல்லை. போதைப் பொருள் விற்கிற ஒரு ரவுடி. அந்த ரவுடி வந்து என்ன பண்றாரு, ஜெயராம் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஊர்வசிக்கும் 2 பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளையில ஒரு பெண்ணை வந்து சைட் அடிக்கிறாரு. சைட் அடிக்கிறாரா இல்ல லவ் பண்றாரான்னு நமக்கு படத்தோட கடைசியில தான் தெரியும். அந்த சைட் அடிக்கிற பொண்ணு வந்து இவரோட டார்ச்சர் தாங்க முடியாம அப்பாட்டி அம்மாட்டி போட்டு தராங்க. அப்பா இந்த மாதிரி சைட் அடிச்சு போறதுல சாவடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான், என்ன ஒரு மாதிரியா டீஸ் பண்றான்ப்பா, ஏன்னா ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, சரி அவனை எப்படின்னா கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்றது யார் யாருன்னு பாருங்க. திரு ஜெயராம் அவர்கள், ஊர்வசி அவர்கள், மேலும் அந்த 2 மகள்கள். அந்த மகள்கள் யாருன்றத நீங்க படத்தோட போஸ்டர் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 பேரும் சேர்ந்து சாண்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அந்த ஏரியாலே வந்து எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய ஒரு டான், அவர் வந்து சாகடிக்க பிளான் போடுறாங்க பாருங்க. ஆனா எதாச்சும் அந்த சாண்டி மாஸ்டர் வந்து இறந்துடுறாரு. யாரோ கொலை பண்ணி குத்தி காலி பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, அப்பா நீ தான் சாவச்சுன்னு பொண்ணு நினைக்குது. ஊர்வசி மேடம் தான் சாவச்சாங்கன்னு ஜெயராம் நினைக்கிறாரு. இந்த 2 பொண்ணு தான் சாவச்சுன்னு அம்மா அப்பா நினைக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒருவரும் என்ன பண்றாங்க, ஒருத்தர் மூலயமா அந்த சாண்டி மாஸ்டர் வந்து கொலை பண்ண திட்டம் போட்டது வந்து கொஞ்சமா பேக்ரவுண்ட்ல காட்டுறாங்க. நமக்குலாம் ஒரே பதட்டமா இருக்கு. இந்த 4 பேர்ல யார் வந்து சாண்டி மாஸ்டர் கொண்டு இருக்க போறாங்க, இவங்க போட்ட இந்த பிளான்ல சாவறாங்களா, அவங்க போட்ட அந்த பிளான்ல சாவறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஒரே குழப்பத்துல இருக்கும்போது திரு மிஷ்கின் அவர்கள் வந்து இன்ஸ்பெக்டரா வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. இடையிடையே யோகி பாபு நகைச்சுவைக்காக இணைக்கப்பட்டு அங்கங்கே நம்மள கிச்சு முட்டுறாரு. இதுதான் இந்த படத்தினுடைய கதை. இதுல ஒரு பொண்ணுக்கு இன்னொரு காதலன், அந்த காதலன் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இன்னொருத்தர் வந்து நம்முடைய மிஷ்கின் கூட இருக்கிற இன்னொரு சப் இன்ஸ்பெக்டரு, அவருடைய கதை என்ன, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு அங்கங்க நம்மளை போட்டு பயங்கரமா என்ன பண்ணிருக்கிறாங்க, டைரக்டர் வந்து நம்மள யோசிக்க வச்சிருக்கிறதா நினைச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஆரம்பத்துல இருந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இது நம்ம காமெடி படமா இதை பார்க்கணுமா, இல்ல த்ரில்லர் படமா பார்க்கணுமா, இல்ல மிஸ்ட்ரி படமா பார்க்கணுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம். நடுநடுல பேய் கதை வேற. திரு சாண்டி வந்து பேய் யாரா வேற வராரு. நமக்கு சுத்தி சுத்தி இந்த படத்தை எப்படி பார்க்கறதுனே நம்மளுக்கு வந்து புரியல. நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணுச்சுன்னா, பரவாயில்ல ஒரு வித்தியாசமான படம், நம்ம இவர் நடிச்ச மாதிரி ஒரு ஒரு நல்ல அருமையான படம். இது வரைக்கும் வந்து 2-3 மிடில் கிளாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில படங்கள் வந்து போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு படமா இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நம்பிதான் நம்ம இந்த படத்தை அவ்வளவு ஆர்வத்தோட போய் பார்த்தோம். ஆனா நம்ம எதுவுமே அந்த படத்துல இல்ல, நம்மளால டிசைட் பண்ணவே முடியாது எந்த மாதிரியான படம் சொல்லிட்டு. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஆறுதல் யார் அப்படின்னா திரு மிஷ்கின் அவர்கள். அவர் மட்டும் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பா உட்கார்ந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவருடைய அந்த மிடுக்கான நடிப்பு, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர், எல்லாருக்குமே தெரியும், இது தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. அவருடைய அந்த ஒரு மிடுக்கான நடிப்புல வந்து இந்த படத்தை தொய்வு பெறும் நேரத்திலலாம் வந்து கொஞ்சம் தட்டி தட்டி தூக்கி உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனா பலமில்லாத திரைக்கதை. கண்டிப்பா இந்த 4 பேரும் கொண்டு இருக்க மாட்டாங்கன்னு சின்ன பச்சை குழந்தை கூட தெரியும். அப்ப எப்படி நம்ம இந்த த்ரில்லரா பாக்குறது, யாரோ ஒருத்தர் சாகடிச்சிருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லாம கதை சொல்றாரு இயக்குனர். நம்ம அது இயக்குனர் வந்து பெரிய இயக்குனர் வேற, நம்ம என்ன பண்ண முடியும். அந்த இயக்குனர் தான் வந்து பல படங்கள் வந்து வச்சு எடுத்த வெற்றி படங்கள் பல இயக்கிய அந்த இயக்குனர் திரு பாண்டியராஜ் இயக்கத்துல நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், காமெடி அட்டகாசமா இருக்கும்னு நினைச்சுன்னு போனா அவரு அந்த சீரியஸினையே காமெடியா எடுத்து கலைக்கு வச்சிருக்கிறாரு. இந்த படத்துல திரு ஜெயராம் அவர்கள் வந்து நம்ம அவரை எப்படியோ பார்த்தோம். ஏன்னா இந்த மாதிரி அவர் என்ன, அவருடைய கேரக்டர் என்னன்றதை வந்து நம்மளுக்கு கடைசிக்கு அவர் திடீர்னு பார்த்தா போலீஸ்காரா காட்டுறாங்க, திடீர்னு பார்த்தா ஐஏஎஸ்க்கு வந்து ட்ரைனரா காட்டுறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு குடும்ப பின்னணியில் இருக்கிற, திடீர்னு பார்த்தா 5-10க்கு கணக்கு பார்க்குற ஒரு அப்பாவா காட்டுறாங்க. இவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியல. நம்மள பெரிய குழப்புற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு நம்மள முழுக்க ஏமாத்திருக்கிறாங்க திரு ஜெயராம் சாரை வச்சு இந்த படத்துடைய இயக்குனர். அடுத்து நம்ம ஊர்வசி மேடம், அவங்க நடிப்புல வந்து மிகப்பெரிய ஆள், என்ன மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா வயசாயிடுச்சு. அவங்களுடைய கேரக்டர் வந்து அவங்களாம் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி கொலை பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நம்மளுக்கு அதுதான் மிகப்பெரிய சிரிப்பா இருக்க தவிர படத்துல அவங்க நடிச்ச காட்சி ஒன்றும் பெரிய சிரிப்பா இல்ல. யோகி பாபு சாரும் அதே மாதிரிதான். அங்கங்க வந்து ஒரே அந்த
வாட்டர் ஃப்ளோ காமெடி ஒன்று இருக்கு. அது மட்டும் ஓரளவுக்கு அந்த அவர் தண்ணி ஒரு ஹவுஸோட ஓனர் ஒரு தண்ணி வந்து டேங்க் ஃபுல்லாகி தண்ணி கீழே ஊற்றும் போது அந்த ரோட்ல போகலாம் பிடிச்சின்னு போவாங்க. அப்ப அந்த வீட்டோட ஓனர் வந்து எப்படி கஷ்டப்படுவாங்களோ அதை வந்து அழகா காமிச்சிருக்கிறாரு யோகி பாபு. அதை தவிர மிச்சம் எதுவும் அவருடைய வேலைகள் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரு பொழுது படம் முழுக்க அங்கங்க வந்திருக்காரு. ரொம்ப கால் ஷீட் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம மிஷ்கின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய ஒரே ஒரு நம்ம ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அது திரு மிஸ்கின் அவர்கள் தான். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ஒரு 5 நிமிஷம் வந்து ஆக்டிங் கிளாஸ் எடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து எப்படி இந்த ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு பாடம் எடுத்த மாதிரி நடிச்சிருந்தாரு திரு மிஸ்கின் அவர்கள். அவருக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் கொடுக்கணும். படத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா திரு மிஸ்கின் அவர்கள் மட்டும் இந்த படத்தை அங்கங்க நம்மள கொஞ்சம் ஓய்வு இல்லாம எடுத்துட்டு போனது ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. சாண்டி மாஸ்டர் பெரிய வேலை கிடையாது, அவர் மட்டும் வராரு. இந்த லியோ படத்துல ஏன் அவர் நடிச்சாரு தெரியல, அதே மாதிரி கேரக்டர் கொடுத்து அவரை காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமா வெளியில வரணும். திரு சந்தோஷ் சோபன் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவர் வராரு, அவர் பாட்டுக்கு போறாரு. திடீர்னு பார்த்தா ஃபுல்லா தாடி எடுக்காரு, திடீர்னு பார்த்தா சுத்தமா ஷேவ் பண்ணிருக்கிறாரு. இந்த சஞ்சனா மற்றும் இந்த சனில் குமார் அப்படின்ற 2 பேர் வந்து பெண்களா நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய மொத்த கலவையா வந்திருக்கிற இந்த திரைப்படம் யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வகையறா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க குடும்பத்தோட போய் சென்று பார்க்க வேண்டிய படம் சொல்லிட்டு. இது வேணாம், இது குடும்பத்தோட போய் சென்று பார்த்தாலும் பார்க்கலாம். சும்மா நம்ம அதை எப்பயும் சொல்ற மாதிரிதான் ஒரு போய் ஜாலியா என்ஜாய் எல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் சோபால அப்படி இப்படி நவுந்து அப்படின்னு பார்த்து வேற வழி இல்ல, ஒரு என்டர்டைன்மெண்டா போனோம், குடும்பத்துக்கு கொஞ்சம் போய் ஒரு டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வகையில பார்க்கக்கூடிய ஃபேமிலி போய் பார்க்கலாம். ரொம்ப நீங்க எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. படம் எக்ஸ்பெக்டேஷனோட போனா கண்டிப்பா அவ்வளவு பெரிய உங்களுக்கு மன திருப்தியை தராது. இப்பெல்லாம் நம்ம வந்து படத்தை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது கூட ஒரு சில பேரை வந்து நம்ம வேற வேற கேட்டகரியில பிரிக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த படத்துல நடப்பதெல்லாம் உண்மையா நம்புறவங்க சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டருக்கு வந்து இந்த படம் வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து பிடிக்க மிடில் கிளாஸ் மக்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையோட எங்கன்னா அங்கங்க வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டச் ஆயிருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த ஜாலியா போய் என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்களாம் வந்து பெரும்பாலும் இந்த படத்தை தவிர்த்துருங்க. குடும்பத்தோட வந்து வேற வழி இல்லாதவங்க வந்து டைம் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எந்த விதமான டபுள் மீனிங் இல்லாம எந்த விதமான வல்கர் கேரக்டர் வல்கர் வேர்ட்ஸ் இல்லாம ஒரு சாதாரண ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போங்க. மற்றபடி யாரும் போய் இந்த படத்தை நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம்.